ஸ்ரீ அரபிந்தோவின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் ஹியூமன் சைக்கிள் அதில் சாப்டர் 5 ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம். அதாவது ஒவ்வொரு சமுதாயமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில வெவ்வேறு காலகட்டங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 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 சமுதாயமும் அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அமைப்பின் மீது அந்த அமைப்பை பிரதானமாக வைத்துதான் ஒவ்வொரு சமுதாயமும் உருவாகிக் கொண்டே வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு ஒரு சமுதாயம் என்பது வெறும் இந்த சங்கீத குறியீடுகளை கொண்ட சிம்பாலிக் ஏஜ் ஆரம்ப காலகட்டத்தில், பின்பு அதனை ஒட்டி வந்த மரபு வழி சார்ந்த சமுதாயமாக இருந்தது, கன்வென்ஷனல் அண்ட் டைப்பல் ஏஜ். அதற்கு அடுத்தது இதிலிருந்து தனிமனிதன் எழ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் தனிமனிதனை ஒட்டிய சமுதாயமாக வளர்ந்தது, அந்த அமைப்பு இருந்தது. அதான் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ். ஆனால் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் அதில் தனிமனிதனுடைய அவனுடைய நலம், அவனுடைய முன்னேற்றம் அவை மட்டுமே கருதப்பட்டு இருந்ததால் என்ன நிகழ்ந்தது என்றால், அது தனிமனிதன் என்பவன் தான் அவன் சார்ந்து இருக்கும் குழுவை விட அதிக முக்கியத்துவம் தனக்கென்றே எடுத்துக்கொண்டான். ஆகையினால இதிலிருந்து அடுத்தது ஒரு வளர்ச்சியாக ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி, சமுதாயம் என்பதற்கு ஒரு மனித சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதை முக்கியமாக மையமாக கொண்ட ஒரு அமைப்பு உருவாகி கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். அதுதான் இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ். சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது வெறும் புற விஷயங்கள், பொருளாதாரம், ஒரு சமுதாயத்தினுடைய வலிமை, இவைகளை விட்டு அந்த சமுதாயத்திற்கென்றே இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள், அவைகளை நாம் புறத்தில் இருந்து கணிக்க முடியாது. அந்த சமுதாயத்திற்கென்றே இலக்காக வகுத்து கொண்ட அந்த மதிப்பீடுகள், ஒவ்வொரு சமுதாயமும் தனக்கென்றே இலக்காக வைத்துக் கொண்ட ஒரு மதிப்பீடுகள், அந்த சமுதாயம் தன்னுடைய சுய இருப்பு என்ன என்கின்ற அந்த உண்மையை கண்டறிவதில் ஈடுபடுத்தப்படும் அனைத்து முயற்சிகளும் தான் சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது. புறத்தில் மாத்திரம் இல்லாமல் எல்லாமே சம்திங் இன்ட்ரின்சிக். அத்தகைய மதிப்பீடுகளை கொண்டுதான் சமுதாயம் இப்பொழுது உருவாகிக் கொண்டே வருகின்றது. அதில் இந்த ப்ராசஸ் கண்டினியூ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதில் உண்மையிலேயே நோக்கம் என்னவென்றால், எவ்வாறு தனிமனிதன் என்பவன் தன்னுடைய ரியல் செல்ஃப், தன்னுடைய ஆன்மன் என்பதை கண்டறிய வேண்டும் என்கின்ற முயற்சியில்தான் அவன் செயல்பட வேண்டும். அதே சமயம் அவன் தன்னுடைய தான் என்கின்ற தன்னுணர்வு, அந்த ஈகோ, அதை வலுப்படுத்துவதில்
முனைப்புடன் செயல்படும் பொழுது அது வந்து ஒரு பொய்யான ஒரு முயற்சியாக மாறிவிடுகின்றது. இதுதான் சமுதாயத்திற்கும் பொருந்தும். ஒரு சமுதாயமும் தன்னுடைய உண்மையான மதிப்பு என்ன என்பதைத்தான் கண்டறிய வேண்டும், கண்டறியும் முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர, தன்னை வலுப்படுத்தி அதன் மூலம் பிறரை பிறர் பிறரின் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்காக ஒரு சமுதாயம் செயல்படும் தருணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இயக்கம் வந்து ஒரு பொய்யான முயற்சியாக மாறிவிடுகின்றது. அதுதான் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு சமுதாயத்திற்கும் பொருந்தும். இந்த இந்த 2 வகையான ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம் என்ன? அது பத்தி தான் அது குறித்து தான் பகவான் இந்த சாப்டரில் நமக்கெல்லாம் விளக்குகின்றார். அதில் பகவான் இங்க என்ன கருத்தை கூறுகின்றார் என்றால், இந்த எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வந்து அவனுள்ளே வெவ்வேறு ஜீவன்கள் இருக்கின்றதோ, மெனி செல்வ்ஸ் ஆர் தேர் இன் ஈச் இண்டிவிஜுவல். தன்னுடைய உண்மையான அந்த ரியல் ஆத்மன் என்பதை கண்டறிவதில் ஒரு மனிதனுக்கு எது துணை புரிகின்றது என்றால், அவனுடைய அந்த சைத்திய அறிவு, சைக்கிக் நாலேஜ். ஆகையினால் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான தான் யார் என்பதை கண்டறிவதில் முயல வேண்டும். அந்த பொய்யான தன்னுடைய தோற்றத்தில் அவன் இருந்து கொண்டு அதைத்தான் அவன் தன்னுடைய உண்மையான சொரூபம் என்று நினைத்தான் என்றால், அது அவனுக்கு துன்பத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் வழிவகுக்கும். இதே இந்த உண்மை ஒரு தனி மனிதனுக்கும் மாத்திரமல்ல, ஒரு சமுதாயம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கும் பொருந்தும் என்று பகவான் கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? எவ்வாறு ஒவ்வொரு சமுதாயமும் இந்த தன்னை தன்னை அகமுகமாக நோக்கி அது குறித்த முன்னேற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை கண்டறிவது என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? தற்காலத்திய நாகரிகத்தில் என்ன காண்கின்றோம் என்றால், கல்வித்துறையில் இந்த 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 முனைப்பை காண்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் பகவான் கூறும் காலத்திலிருந்தே இது துவங்கிவிட்டது. என்னவென்றால், ஒரு குழந்தையினுடைய கல்வி என்பது எதை பொறுத்து அமைய வேண்டும் என்றால், அதனுடைய உள ரீதியான தேவைகள், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், இதை ஒட்டி அமைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் என்பது கல்வித்துறையில் கருத்தளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு குழந்தையின் இருக்கக்கூடிய ஈஸ்தெட்டிக், இமோஷனல், மாரல், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இவையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் கல்வி பாடத்திட்டம் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் கையாளப்பட்டது. இது நிறைவேறுவதில் நிறைய தவறுகள் இருந்தாலும் இதுதான் நோக்கமாக கருதப்பட்டது. ஆகையினால் இது வந்து சமுதாயத்தினுடைய பார்வை அந்த உட்புறமாக திரும்பி உள்ளது என்பதற்கான ஒரு அறிகுறி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது இந்த கண்ணோட்டத்திலும் நாம் காணலாம். மற்றொரு வகையான கண்ணோட்டத்தில் பகவான் என்ன கூறுகின்றார்? சில வளர்ந்து வரும் சமுதாயங்கள், நல்ல வளர்ந்த சமுதாயங்களில் தவறு செய்பவர்களை எவ்வாறு கையாளுவது என்கின்ற ரீதியில் அந்த அணுகுமுறை தற்பொழுது மாறியுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் ஒரு குற்றவாளி அவனை தண்டிப்பது மாத்திரம் நோக்கமாக இல்லாமல், அவனை புரிந்து கொள்வதும், அவனுடைய பின்னணி என்ன என்பதை புரிந்து கொண்டு அவனை மாற்றம் செய்வது என்பதுதான் முக்கியமாக சில வளர்ச்சியடைந்த நாடுகளில் அந்த குற்றங்களை
குற்றவாளிகளை கையாளுவது எவ்வாறு என்பது குறித்த அந்த ரீதியில் இந்த குற்றவாளியை வெறும் தண்டிக்காமல் அவனை எவ்வாறு சரியான வழியில் மாற்றுவது என்பதுதான் நோக்கமாக வளர்ந்துள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சில வளர்ந்து வரும் சமுதாயங்களில் இதுதான் நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு சொசைட்டி, ஒரு மனித சமுதாயமாகட்டும், ஒரு தேசமாகட்டும், அது வெறும் ஒரு இன்அனிமேட் சப்ஜெக்ட் இல்லை. அது வெறும் ஒரு மரம், செடி, கல் இவைகளாலான அமைப்பு மாத்திரம் அல்ல. இட் இஸ் எ லிவிங் ஆர்கானிசம். எப்படி மனிதன் என்பது ஒரு வாழும் ஜீவனாக இருக்கின்றானோ, அதே போல ஒரு சமுதாயம் என்பதோ, ஒரு தேசம் என்பதோ ஒரு வாழும் அமைப்பு. இட் இஸ் எ லிவிங் ஆர்கானிசம். அதற்கென்றே ஒரு சப்ஜெக்டிவ் பீயிங், ஒரு ஜீவன் இருக்கின்றது. ஒரு வாழும் ஜீவன் அதற்குள்ளேயே இருக்கின்றது. ஆகையினால் அந்த ஜீவனை அதனுடைய வளர்ச்சிக்காகவும் அதை எவ்வாறு ஒரு பரிபூர்ணமான ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு சமுதாயம், ஒரு தேசத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ரீதியில் பார்க்க போனால் பகவான் என்ன கூறுகின்றார்? இது குறித்த ஞானம், இது குறித்த ஒரு ஞானத்தினுடைய ஆழம் என்ன என்பது நமக்கு ஒருவாறு சமுதாயத்திற்கு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வகையில் புரிந்துள்ளது. ஆனால் இது ஒரு புதிய முயற்சியாக இருப்பதனால் இதற்கு நமக்கு சில வரம்புகள் இருக்கின்றன. லிமிடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். இது குறித்த அறிவில் நமக்கு சில வரம்புகள் இருக்கின்றன. அதுபோல இது குறித்த அனுபவத்திலும் நமக்கு சில வரம்புகள் இருக்கின்றன. We do not have experience on this path, new path. இருந்தாலும் அனைத்து சமுதாயங்களும் இந்த திசையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த பகவான் என்ன கூற வருகின்றார் என்றால், ஒரு தேசம் அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய பார்வை எதை நோக்கி திரும்பியுள்ளது என்றால், அது சப்ஜெக்டிவ் பீயிங், தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாழும் அமைப்பாக இருக்கின்ற அதை நோக்கி உட்புறமாக திரும்பி செயல்பட ஆரம்பித்துள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம மேல புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் ஒரு தேசம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தேசத்தினுடைய செயல்பாடுகளை வெறும் செய்தியாகவும், வெறும் மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்து மாத்திரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு பின்னால அந்த சட்டில் எலிமெண்ட் இருக்கு. ஒரு சூட்சுமமான ஒரு இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது பகவான் போன்றவர்களுக்கு புரிகின்றது. ஒரு தேசத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் மேலோட்டமாக பார்க்கின்றோம். அவர்கள் ஆழமாக பார்த்து அதனுடைய எந்த திசையை நோக்கி ஒரு தேசம் செல்கின்றது என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ப தற்பொழுது பேராகிராஃப் 1 and 4 வரைக்கும் இதுதான் கருத்து. பேராகிராஃப் 5ல இருந்து நம்ம அடுத்த இந்த செஷன்ல நம்ம தொடரலாம். Chapter 5, True and False Subjectivism, Paragraph 5. The will to be, the will to power, the will to know are perfectly legitimate. Their satisfaction, the true law of our existence, and to discourage and repress them improperly is to mutilate our being and dry up or diminish the sources of life and growth. But their satisfaction must not be egoistic, not for any other reason, moral or religious, but simply because they cannot so be satisfied. The attempt always leads to an eternal struggle with other egoisms, a mutual wounding and hampering, even a mutual destruction, in which, if we are conquerors today, we are the conquered or the slain tomorrow.
for we exhaust ourselves and corrupt ourselves in the dangerous attempt to live by the destruction and exploitation of others. Only that which lives in its own self existence can endure, and generally, to devour others is to register oneself also as a subject and predestined victim of death. படிக்கட்டுமா சார்? படிக்கட்டுமா சார்? மேடம் படிங்க மேடம். Salient points. The individual's will to power and his will to know are legitimate, and their repression will diminish the sources of life and growth. Their satisfaction must not be egoistic. If it is egoistic, it will lead to an eternal struggle and mutual destruction. We will only exhaust and corrupt ourselves by doing so. One can endure only if one lives in his own existence. To live on others makes oneself a victim to the attack of others. Thank you, sir. Thank you. நம்ம வந்து அந்த தன்னுடைய சுய இருப்பை வந்து அவன் உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றான். தான் என்னவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்னுடைய சங்கல்பத்தை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்ற விரும்புகின்றான். அதே போல ஒவ்வொரு மனிதனும் தான் இதை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தையும் கொண்டுள்ளான். அடுத்தது அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தையும் கொண்டுள்ளான். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நியாயமானது, பர்ஃபெக்ட்லி லெஜிட்டிமேட். இந்த சங்கல்பங்கள், இந்த உறுதி, இந்த நோக்கங்கள் எல்லாமே நியாயமானவை. அதே போல அவைகளை ஒவ்வொரு மனிதனும் அதை திருப்தி செய்ய வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்வினுடைய தர்மமாக இருக்கின்றது. அதை வந்து ஒரு தனி மனிதன் அடக்கி வைப்பதோ புறந்தள்ளுவதோ கூடாது. அது என்ன ஆகும் என்றால் நம்முடைய அந்த ஜீவனினுடைய வளர்ச்சிக்கு வந்து அது உறுதுணையாக இருக்காது. நம்முடைய வாழ்விற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்காது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு திசையில் முன்னேற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் என்கின்ற சுதந்திரமான அந்த உரிமை அனைவருக்குமே இருக்கின்றது. ஆகையினால் ஒவ்வொரு மனிதனும் அதை திருப்தி செய்யவே வேண்டும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எந்த அடிப்படையில் திருப்தி செய்வது? திருப்தி செய்யும் பொழுது எது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால், அது வெறும் அவனுடைய அந்த ஈகோவை சார்ந்த ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது, ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. ஏன் இது ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடாது என்றால், அது வெறும் தார்மீக காரணத்திற்காகவும் மதம் சார்ந்த காரணத்திற்காக இல்லை. எதற்காக ஈகோவை நோக்கங்கள் வந்து ஈகோவை சார்ந்து இருக்கும் பட்சத்தில் அதை திருப்தி செய்யவே முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது நம்மளுடைய முயற்சியில ஈகோ அப்படிங்கிறது வந்துருதோ அப்ப வந்து திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா அது ஈகோ வாண்ட்ஸ் மோர் அண்ட் மோர். ஏன்னா ஈகோ வந்து அங்க வந்து ஆசையாக மாறிவிடுகின்றது, டிசையராக மாறிவிடுகின்றது. டிசையர் என்பது எவராலுமே திருப்தி செய்ய முடியாது. ஒரு டிசையர் முடிந்தவுடன் இன்னொரு ஆசை வந்துவிடும், இன்னொரு ஆசை வந்துவிடும். அது வந்து ஒரு சங்கிலியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால்தான் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உயர்வான லட்சியங்கள், நோக்கங்கள்ல ஈகோ வந்துவிட்டால் அதை திருப்தி செய்ய முடியாது அப்படிங்கிறார். சிம்பிள். இது வெறும் தார்மீக காரணத்திற்காகவோ மதம் சம்பந்தப்பட்ட காரணத்திற்காகவோ அல்ல, அதனுடைய இயல்பே அப்படிதாங்கிறாரு. எப்பொழுது ஒரு இயக்கம் ஈகோயிஸ்டிக்காக இருக்கின்றதோ அதை திருப்தி செய்ய முடியாது அப்படிங்கிறார்.
அதுல என்ன ஆகும், ஈகோவை சார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும், இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு சமுதாயத்திற்கும் பொருந்தும். ஈகோவை சார்ந்து செயல்படும் பொழுது என்ன ஆகும் என்றால், ஒரு தொடர்ச்சியான எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு இட்டர்னல் ஸ்ட்ரகிள். யாருடன் இட்டர்னல் ஸ்ட்ரகிள் இருக்கும், போராட்டம் இருக்கும் என்றால், நம்மை போலவே ஈகோவை கொண்டுள்ள மற்ற மனிதர்கள், மற்ற அமைப்புகள். ஏனென்றால் ஒரு சமுதாயம் என்பது அவ்வாறுதான் அமைந்துள்ளது. ஆகையினால் இந்த பகவான் மதர் என்ன அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், ஏன் மனிதர்களுக்கிடையே, சமுதாயத்திற்கிடையே, நாட்டிற்கிடையே இந்த பிரச்சனைகள் உருவாகின்றது என்றால், அனைவருமே எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய உணர்வு நிலை வந்து இட் இஸ் ஆல்வேஸ் as if it is projected outside, வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க மதர். அதனால இதே மாதிரி இன்னொரு மனிதரை நம்ம சந்திக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்க கிளாஷ் ஏற்படுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால் நம்ம அன்னை என்ன வலியுறுத்துகின்றார்கள் என்றால், யூ மஸ்ட் லேர்ன் டு ஸ்டெப் பேக் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த ஸ்டெப் பேக், பின் வாங்கி, ஒரு மாதிரி நம்மை வந்து நாம் பின்வாங்கி செயல்படும் பொழுது இத்தகைய சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அங்க வந்து நமக்கு வந்து அந்த ஈகோவோட கிளாஷ் இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஈகோயிஸ்டிக்கா இருக்கும் பொழுது அந்த கிளாஷ் ஆஃப் ஈகோஸ் தான் இருக்கும் அங்க. இதுதான் நடைபெறுகின்றது. இது வந்து எல்லா நிறுவனங்களிலும் நடைபெறுகின்றது. ஆன்மீக நிறுவனங்களையே வந்து இவ்வளவு போராட்டம் நடைபெறுகின்றது என்றால், ஆன்மீக அமைப்புகள், மதம் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்துலயும் இந்த பார்க்கிறோம். நம்ம நிறைய டிவிஷன்ஸ், போராட்டங்கள், மனிதர்களிடையே சச்சரவுகள் பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா ஈகோ தான். அங்க வந்து அந்த ரியல் கோல் வந்து மறந்து விடுகின்றார்கள். மதர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இது மாதிரி ஆன்மீக பாதைக்கு வருபவர்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால், வரும்பொழுது அவர்களுடைய நோக்கம் வந்து உயர்வாக இருக்கின்றது. வந்து சிறிது காலத்திற்கு பின்பு அந்த நோக்கம் வந்து மெல்ல மெல்ல மழுங்கி விடுகின்றது. சாதாரண மனிதர்களைப் போல அவர்களும் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆகையினால சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் அவர்களிடம் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க மதர். அதனால்தான் வந்து பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எப்பொழுது ஈகோவை நம்பி இருக்கிறதோ அது வந்து அது எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வந்து அல்டிமேட்டா வந்து செயல்படாது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறார். அது போராட்டத்தில் தான் முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த யூகோ வந்து இன்னொருத்தர் ஈகோவோட ஹர்ட் பண்ணும். அது என்னதான் உயர்வான நோக்கமா இருந்தாலும், மை ஈகோ வில் ஆல்வேஸ் ஹர்ட் அதர்ஸ் ஈகோ. அதனால தான் பகவான் மியூச்சுவல் வூண்டிங் அப்படிங்கிறார். பரஸ்பரம் ஒருவர் காயப்படுத்துவார்கள் என்று பகவான் கூறுகின்றார். ஹாம்பரிங், மற்றவர்களுடைய செயல்பாட்டை தடைப்படுத்துவாங்க. ஈவன் மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன் பார்க்கிறோம். எவ்வளவோ நம்ம ஈவன் in the name of religion, in the name of sects, cults, மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன் நடைபெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதில் என்ன நடைபெறும் அப்படின்னா, அவ்வாறு நடைபெறும் பொழுது இன்றைக்கு வேணால் நாம் வெற்றி கொள்ளலாம், நாளைக்கு நம்மை வேறொருவர் நம்மை வெற்றி கொள்வார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு வேண்டும் என்றால் நமக்கு வெற்றி கிட்டலாம். அவ்வாறு செயல்படும் பொழுது ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, அவ்வாறு செயல்படும் பொழுது இன்றைக்கு வேண்டுமானால் நமக்கு வெற்றி கிட்டலாம், நாளைக்கு மற்றொருவர் நம்ம வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிறார். இஃப் we are conquerors today, we are the conquered or the slain tomorrow. இதுதான் இது நம்ம தமிழ்ல கூட படிச்சிருக்கோம். வாள் எடுத்தவன் வாளால் அழிவான் அப்படிங்கறத நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்காக செயல்படும் பொழுது நம்மளுடைய நாமே நாம் பலவீனப்படுத்திக் கொள்கின்றோம். we exhaust ourselves and corrupt ourselves in the dangerous attempt. ஏன் அப்படின்னா அங்க நோக்கம் வந்து மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்களை நம்ம வந்து சுரண்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமா இருக்கின்றது. டிஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் அதர்ஸ். ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா,
சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு நாடா, ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்வு அதை நம்பி மாத்திரம்தான் அவன் வாழ வேண்டும். ஒன் ஷுட் லிவ் இன் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் என்டியூர் ஆகும் அப்படிங்கிறார். மற்றவர்களை நாம் மற்றவர்களை நாம் அபகரித்து வாழும் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா, நம்மை அதை நாமும் அதற்கு இரையாகி விடுவோம் ஒரு காலத்தில் அப்படிங்கிறார். மற்றவர்களை நாம் இரையாக கருதி வாழும் வாழ்க்கை என்ன ஆகும் என்றால், நாமும் ஒருவருக்கு பின்னாளில் இரையாகி போய்விடுவோம் அப்படிங்கிறார். இது உண்மை. அண்ட் ஜெனரலி டு devour others is to register oneself also as a subject and predestined the victim of death அப்படிங்கிறார் பகவான். இது தேசத்திற்கும் பொருந்தும், ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். அடுத்தது போகலாம். Paragraph 6. No doubt, so long as we live without self-knowledge, we can do no other. Men and nations have to act and think egoistically because in their self-ignorance, that is the only life known to them, and to live is their God-given impulse. Therefore, they must live egoistically rather than not at all, with whatever curb of law, ethics, and practical common sense of self-restraint, nature, and experience have taught them. But subjectivism is in its very nature an attempt at self-knowledge and at living by a true self-knowledge and by an inner strength, and there is no real gain in it if we only repeat the old error in new terms. Therefore, we must find out that the true individual is not the ego, but the divine individuality, which is through our evolution preparing to emerge in us. Its emergence and satisfaction, and not the satisfaction of the mere egoistic will to live for the sake of one's lower members, is the true object at which a humanity, subjectively seeking to know and fulfill its own deepest law and truth, should increasingly aim. படிக்கட்டுப்பாங்க சார். எஸ் மேடம். So long as we live without self-knowledge, men and nations have to act and think egoistically. To live is their God-given impulse. Therefore, they must live egoistically rather than not at all. Subjectivism is in its very nature an attempt at self-knowledge and by an inner strength. We must find out the true individual and not the ego. Its emergence and satisfaction, and not the satisfaction of the egoistic will to live for one's sake. Thank you, sir. Thank you. மனிதன் அவனுடைய வளர்ச்சி அடையாத நிலையில தான் யார், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, ரியல் செல்ஃப் என்ன என்பது குறித்த ஞானம் இல்லாத பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய ஈகோவை நம்பி வாழ்வது என்பது ஒரு இயல்பாக இருக்கின்றது. அது ஒரு இயற்கையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது ஒரு கட்டம். எல்லாமே ஈகோயிஸ்டிக்காக செயல்படுவது. ஏன்னா அந்த 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 அறியாமையில அவங்களுக்கு அந்த ஈகோ ஒன்றுதான் அவர்களுக்கு ஒரு மைய புள்ளியாக தென்படுகின்றது, மையமாக தென்படுகின்றது. தான் வாழ வேண்டும் என்பது ஒரு இயற்கை விதித்த
இயற்கை அவர்களின் மீது விதித்த ஒரு கட்டாயமாக கருதி வாழ்கின்றார்கள். எவ்வாறேனும் நான் வாழ வேண்டும், என்னுடைய ஈகோவை, என்னுடைய தன்முனைப்பு அதை சுற்றி இருந்தாலும் நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். ஏனென்றால் வாழ்வு என்பதே பிரச்சனையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஈகோயிஸ்டிக் அதை நம்பி அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பது ஒரு வேற வழி இல்லாமல் அவ்வாறு ஒரு கட்டாயமாக அவர்கள் மீது நிர்பந்திக்கப்படுகின்றது. என்னதான் சமுதாய விதிகள், தார்மீக நெறிகள், இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள், அப்புறம் அந்த தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல் என்பதெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்முனைப்போடு வாழ்க்கையை நடத்துவது என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆரம்ப காலகட்ட செயல்பாடாக இருக்கின்றது. இந்த செயல்பாடு என்ன காரணத்தினால் நிகழ்கின்றது என்றால் அந்த அறியாமை, செல்ஃப் இக்னோரன்ஸ், அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஃப் நாலேஜ். ஏனென்றால் நானும் மற்றவர்களும் ஒன்று என்கின்ற ரீதியில் நினைத்து பார்த்தால் நான் ஈகோயிஸ்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வேறு, மற்றவர்கள் வேறு, என்னுள்ள இருக்கிறது வேற விஷயம், அவர்களுக்கு வேற விஷயம் நினைக்கும் பொழுது நேச்சுரலி அங்க இக்னோரன்ஸ் வந்து விடுகின்றது. நான் தன்முனைப்புடன் செயல்படுகின்றேன். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். இது ஒரு இயற்கையான செயல்பாடாக ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஆனா இந்த சப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல இது இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல இந்த தன்மை மேலோங்கி காணப்பட்டாலும் இந்த சப்ஜெக்டிவிசம், அதாவது புறத்திலிருந்து அகம் சார்ந்த மரபுகளை கொண்டு, மதிப்பீடுகளை கொண்டு வாழ்தல் என்கின்ற ரீதியில் ஒருவர் செயல்படும் பொழுது எது அங்கு பிரதானமாக மாறுகின்றது? ஈகோ பிரதானமாக இருப்பது இல்லை, இருக்கக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிறது அதனுடைய வெரி நேச்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் an attempt at செல்ஃப் நாலேஜ். தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை கண்டறியும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் இந்த சப்ஜெக்டிவிசம் என்கின்ற அந்த அமைப்பினுடைய மைய இலக்காக கருதப்படுகின்றது. என்ன ட்ரூ செல்ஃப் நாலேஜ் என்ன, அதை கண்டறிந்து ஒருவருடைய ரியல் ஸ்ட்ரென்த் இன்னர் ஸ்ட்ரென்த், உட்புறமாக இருக்கக்கூடிய வலிமை, அதன் அடிப்படையில் வாழ்வது, இதுதான் ஒரு சப்ஜெக்டிவ் ஏஜ். அகரீதியான வாழும் நிலையில இதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாம் எகைன் நம்ம ஈகோவை நம்பி செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் மீண்டும் நாம் பிற்காலத்திற்கே தள்ளப்படுகின்றோம். அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ், அப்புறம் கன்வென்ஷனல் ஏஜ், இதில் நடந்த தவறுகளை நாம் மீண்டும் இழைக்க முயற்சிக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனுள் உள்ள ட்ரூ இண்டிவிஜுவல் என்ன, நான் யார், நான் என்பது என்னுடைய ஈகோவா, அல்லது அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் என்னுள் இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு மனிதனும் கண்டறியும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வாம்சம் என்பது இருக்கின்றது, டிவைன் இண்டிவிஜுவாலிட்டி என்பது இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கின்றது. அது பரிணாம வளர்ச்சியில் மெல்ல மெல்ல நம்மை தயார் செய்து கொண்டு நம்மில் மூலமாக வெளிப்படுவதற்கு அது எத்தனித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் அதனுடைய வெளிப்பாடு, அதை நாம் திருப்திப்படுத்துவது என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் நம்முடைய ஈகோயிஸ்டிக் வில் டு லிவ், நான் எப்பாடுபட்டாலும் என்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக நாம் என்ன வேணாலும் செய்வேன் என்கின்ற ரீதியில் வாழ்வது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Not the satisfaction of the mere egoistic will to live
ஃபார் த சேக் ஆஃப் ஒன்ஸ் லோவர் மெம்பர்ஸ், நம்முடைய கீழ் இயல்புகளின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அதற்காக மட்டுமே வாழ்வது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். is a true object at which humanity subjectively seeking to know and fulfill its own deepest law and truth increasingly aim அப்படிங்கிறார். என்ன கூறுகின்றார் பகவான்? எது ஒரு சமுதாயத்திற்கு நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த டிவைன் இண்டிவிஜுவாலிட்டி ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கின்றது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு, இட்ஸ் எமர்ஜென்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் மையமாக இருக்கணும். நாட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மியர் ஈகோயிஸ்டிக் வில் டு லிவ், நம்மளுடைய ஃபார் த சேக் ஆஃப் ஒன்ஸ் ஓன் லோவர் மெம்பர்ஸ், அதுதான் அது மையமாக வைத்துக்கொண்டு இது மையமாக இதனுடைய திருப்திக்கு நாம் அதை திருப்திப்படுத்தும், நம்முடைய கீழ் இயல்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது என்பதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். That must be the true object at which humanity is subjectively seeking to know and fulfill அப்படிங்கிறார். மனிதகுலம் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். In its deepest law and truth should increasingly aim அப்படிங்கிறார். மேலும் மேலும் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம் நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் சரி, எல்லா விதிகள், சட்டங்கள் எல்லாமே இயக்கப்படுகின்றன. கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா என்னவென்றால், ஒரு மனிதன் அவனுடைய எல்லா வசதியும் பெற்றுக்கொள்ளலாம் ஒழிய, ப்ரொவைடட் அவனுடைய முன்னேற்றம் என்பது மற்றவர்களை பாதிக்கும் வகையில் அது அவ்வாறு செயல்படும் பொழுது அவன் அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கும் விதிகளுக்கும் புறம்பாக செயல்படும் வகையில் அவன் காணப்படுகின்றான் என்று ஒவ்வொரு நாட்டிலும் சட்டம் இருக்கின்றது. எந்த நாட்டிலும் கரப்ஷனை நாங்க இப்படிதான் கரப்ஷன் இட்ஸ் அவர் வே ஆஃப் லைஃப், இது நியாயப்படுத்த அவங்க வெளிப்புறத்தில் நியாயப்படுத்த முடியாது. சட்டத்துல பார்த்தோம்னா எஸ், nobody should be corrupt, எல்லாருமே சமுதாயத்தினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும், சுயநலத்துடன் செயல்படக்கூடாது எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒவ்வொரு நாடு வித்தியாசப்படுகின்றது. சில நாடுகளில் அதை வெறும் சரியாக கடைபிடிக்கின்றார்கள், சில நாடுகள்ல கடைபிடிப்பது இல்லை. ஆனா எல்லா நாடுகளினுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது? வெறும் தனி மனிதனுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக மாத்திரம் இருக்கக்கூடாது, சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு விதி எல்லா நாடுகளிலும் காணப்படுகின்றது. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதில் தான் இங்க பிரச்சனை வருகின்றது. ஒரு அனுபவத்தை நான் கூறுகின்றேன். இப்போ நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 200 வருடங்களாக நாம் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அடிபணிந்து இருந்தோம். இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்த பொழுது அவர் என்ன கூறினார்? மகாத்மா காந்தி லண்டன் விஜயம் செய்த பொழுது அவர் அரைகுறையாக ஆடை உடுத்திருந்தார் என்றெல்லாம் கேலி செய்தார். அந்த ஃபேமின், பஞ்சம், உணவு பற்றாக்குறையால் இந்தியாவில் பஞ்சம் வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? நம் நாட்டிற்கு வரவிருந்த அந்த கோதுமை சரக்கு கப்பலை வேறொரு நாட்டிற்கு, இங்கிலாந்திற்கோ வேற எங்கேயோ திருப்பி இந்திய நாடு மக்கள் பட்டினியினால் ஆண்டு போனாலும் பரவாயில்லை என்றெல்லாம் கூறினார். ஏன் காந்தி இன்னும் உயிருடன் இருக்கின்றார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். காந்தி என்பது நம்முடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய எதிரி என்றெல்லாம் கூறினார். நான் இங்க லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் ஸ்கொயர் என்று கூறுவார்கள், இந்த வெஸ்ட் மினிஸ்டர், அந்த இடத்துல அதை பார்க்கும் அந்த இடத்திற்கு செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்தில் செல்லும் பொழுது எல்லா விதமான தேச தலைவர்கள், எஸ்பெஷலி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுடைய சிலைகள் ரொம்ப கிடையாது.
மேபி ஒரு 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 6 மிகப்பெரிய தலைவர்களினுடைய சிலைகளை வைத்திருந்தார்கள். அந்த சிலையில முக்கியமான சிலையை பார்த்தோம் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய சிலை. ஏனென்றால் அவர் இருந்ததுனால்தான் அந்த 2ஆம் உலகப் போரினுடைய திசையே திரும்பியது. அதை யாருமே மறுக்க முடியாது. இங்கிலாந்து வெற்றி கொண்டது அவர் மூலமாக. அந்த ஜெர்மனியினுடைய ஹிட்லரினுடைய சர்வாதிகாரத்திலிருந்து உலகமே தப்பித்தது. ரொம்ப ஒரு வெரி எஃபிஷியன்ட் பர்சன், அதுல சந்தேகமே கிடையாது. அதற்காக அவர் சிலையை வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்திக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள். எந்த நாடு அவரை ஒரு காலத்தில், எந்த நாட்டின் தலைவர் அவரை தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு எதிரி என்று கருதினார்களோ அந்த நாடு வேற எந்த நாட்டினர் வேற எந்த அந்நிய நாட்டினருக்கும் சிலை கிடையாது. மகாத்மா காந்திற்கு மாத்திரம்தான் சிலை வைத்திருக்கிறார்கள். சர்ச்சிலினுடைய சிலைக்கு ஈடு இணையாக வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், எல்லா நாடுமே they have started to begin to look within. தன்னை உள்நோக்கி பார்ப்பதற்கு பார்க்க கற்றுக்கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு ஜெர்மானியர்கள் எடுத்த தற்கால ஜெர்மானியர்களிடத்துல போயிட்டு ஹிட்லருடைய கொடுமைகளை பற்றி பேசும்பொழுது அவர்கள் அதை சற்றும் கூட அவங்க விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த கடந்த கால கசப்பான அனுபவங்களுடன் தங்களை அடையாளம் கண்டுகொள்ள சற்றும் விரும்புவது இல்லை. அதே போல இங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் எம்பையர் பார்த்தோம் அப்படின்னா நாடெங்கிலும் அவங்களுடைய காலனி ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இங்க இருக்கிற ஒரு மாடர்ன் பிரிட்டிஷ் இவங்கள்ட்ட போய் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி எப்படிலாம் நடந்ததுன்னு ரொம்ப they feel very offended. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அவங்க நம்ப மறுக்கின்றார்கள். ஏனென்றால் they cannot, ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் மாறிவிட்டது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், யாரையும் ஒருவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது என்கின்ற அந்த அமைப்பு அந்த நோக்கம் இப்பொழுது மேலோங்கி காணப்படுகின்றது. அதுலதான் பார்க்கிறோம் எல்லா நாடுகளிலுமே இந்த உட்புறமாக நோக்குதல் என்கின்ற அந்த செயல்பாடு நிகழ ஆரம்பித்துள்ளது. எல்லா நாடுகளுமே நடைபெறுகின்றது. இதை வெவ்வேறு ரீதியில் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த பேராகிராஃப். Paragraph 7. The second psychic truth the individual has to grasp is this, that he is not only himself, but is in solidarity with all of his kind. Let us leave aside for the moment that which seems to be not of his kind. That which we are has expressed itself through the individual, but also through the universality. And though each has to fulfill itself in its own way, neither can succeed independently of the other. The society has no right to crush or efface the individual for its own better development or self-satisfaction. The individual, so long at least as he chooses to live in the world, has no right to disregard for the sake of his own solitary satisfaction and development of his fellow beings, and to live at war with them or seek a selfishly isolated good. And when we say no right, it is from no social, moral, or religious standpoint, but from the most positive and simply with a view to the law of existence itself. For neither the society nor the individual can so develop to their fulfillment. Padikitma, sir. Thank you. Yes, madam. Thank you, sir. Salient points. The second psychic truth the individual has to grasp is that he is not only for himself, but he is in solidarity with fellow human beings. The true self of us has expressed itself through the individual and through the universality. Each has to fulfill itself. Neither can succeed independently of the other. Neither the society has the right to crush the individual for its own development
Nor the individual has the right to disregard his fellow human beings for his own solitary satisfaction and development. It is not from a social, moral, or religious standpoint, but with a view to the law of existence itself that this mutual regard is necessary. Thank you, sir. தேங்க்யூ. முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரியல் செல்ஃப் நாலேஜோட இருக்கணும். நம்மளுடைய யார் அப்படிங்கிறது தான், அந்த நாலேஜோட நம்ம செயல்படும் பொழுது we are safe. நம்மளுடைய ஈகோவை நம்பி செயல்படும் பொழுது, ஈகோவை நாம் என்று தவறாக நினைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது அதுல நிறைய டேஞ்சர் ஆயிடுது. என்ன ஆயிடுது? மற்றவர்களுடைய நலனை நம்மளுடைய செயல்பாடு மற்றவர்களுடைய நலனை பாதிக்கின்றது. அவர்களும் நம்மை போன்றே செயல்படுகின்றார்கள். ஈகோயிஸ்டிக்காக செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மியூச்சுவல் கான்ஃபிளிக்ட், போராட்டம் நடைபெறுகின்றது. ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளுதல் என்பது என்கின்ற ரீதியில் மனிதர்கள் செயல்படுகின்றார்கள். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஈவன் நவ் generally people are acting in that way only. என்ன காரணம்? அது செல்ஃப் இக்னோரன்ஸ். நான் யார் என்பது அறியாமல் இருக்கிறதுனால நான் அவ்வாறு செயல்படுகின்றேன். ஸோ ஒரு மனிதருக்கு ரியல் செல்ஃப் நாலேஜ் வேணும். ஒரு மனிதனாக இருக்கட்டும், மனித சமுதாயமாக இருக்கட்டும், நாடாக இருக்க வேண்டும், இந்த ரியல் செல்ஃப் நாலேஜ் என்பது வேண்டும். இது ஃபர்ஸ்ட், முதல் நியதி. அந்த அடுத்தது என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? இரண்டாவது என்ன அப்படின்னா, அது ஒரு சைக்கிக் ட்ரூத் அப்படிங்கிறது. இது ஒரு ஆன்ம ரீதியாக காணப்படும் உண்மை அப்படிங்கிறார். சைக்கிக் ட்ரூத். ஒரு தனி மனிதன் தனக்காக மாத்திரம் வாழ்கின்றானா அல்லது அவன் சார்ந்துள்ள சமுதாயத்திற்காகவும் வாழ்கின்றானா? இந்த கேள்வியை ஒவ்வொரு மனிதனும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எதை அறிய வேண்டும் என்றால், எந்த உண்மையை அறிய வேண்டும் என்றால், அவன் தனக்காக மாத்திரம் வாழவில்லை, சார்ந்துள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் தான் வாழ்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். The individual has to grasp that he is not only himself, but he is in solidarity with all of his kind. நாம் தனியே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are in solidarity with all of his kind. மனித குலம் அப்படிங்கிற எடுத்துக்கொண்டால் அதனோட நம்ம இணைந்துதான் இருக்கிறோம். இங்க வெறும் மனித குலத்தை மாத்திரம் சொல்றார் பகவான். மனித குலத்தை மாத்திரம் ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டு சொல்கின்றார். மற்ற மனிதர்களுக்கு கீழ் உள்ள விலங்குகள், தாவர இனங்கள் அதையெல்லாம் விட்டுடுங்க அப்படிங்கிறார். You take the human being, let us leave aside for the moment that which seems to be not of his kind அப்படிங்கிறார். அது ஒரு அதுவும் உண்மைதான். ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அப்படிங்கிறது அப்படின்னா எல்லாமே நம்ம தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நாமும் அதுவும் வேறில்லை என்பதுதான் உண்மை. பிரபஞ்சம், அதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரே ஒரு டிவைன் எலிமெண்ட் தான். பட் அட்லீஸ்ட் இஃப் யூ டேக் த ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாமும் மற்றவர்களும் வேறல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். நம்மிடம் எது இருக்கின்றதோ, எது நம்மின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், that which we are has expressed itself through the individual. எது நம்முடைய உண்மையான ஜீவன் எதுவாக இருக்கின்றதோ அது என்ன செய்கின்றது? அது நம்மில் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நாம் சார்ந்துள்ள பிரபஞ்சம் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரே விஷயம்தான் நம்மில் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நாம் சார்ந்துள்ள பிரபஞ்சம் மூலமாகவும் அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒவ்வொன்றும் அதற்கென்றே ஒரு பிரபஞ்சமாகட்டும், தனிமனிதனாக இருக்கட்டும், அதற்கென்றே அவைகளுக்கென்றே தம் விதிக்கக்கூடிய நியதிகள் இருக்கின்றன. அவைகளை அது நிறைவேற்ற வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரே விஷயம்தான் தனிமனிதனாக வெளிவருகின்றது, பிரபஞ்சமாக வருகின்றது. என்ன? நானும் பிரபஞ்சம் வேறு இல்லை. பிரபஞ்சம் எது பிரபஞ்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ அதே பொருள்தான் என் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. That which we are has expressed itself through the individual and also through the universality அப்படிங்கிறார்.
neither can succeed independently of the other அப்படிங்கிறார். ஒரு தனி மனிதன் தான் சார்ந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தினிருந்து விடுபட்டு தன்னிச்சையாக அவன் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சமுதாயம் ஒரு தனி மனிதனை அடக்கி ஒடுக்கி வைத்துக் கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. இது ஒரு இரண்டாவது உண்மை அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு சமுதாயம் என்பது it has no right to crush or efface the individual for its own better development or self-satisfaction. இப்போ சில நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்ல வந்து தனிமனிதனுடைய வளர்ச்சி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்லயும் நன்றாக செயல்படக்கூடிய அரசாங்கங்கள் நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அங்க எது கருத்தளவில் எது முக்கியமாக கருதப்படுகின்றது என்றால் அங்க வந்து கம்யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனிமனிதன் என்பவன் வந்து தனிமனிதனை விட அங்க எதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால் மோர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு த சொசைட்டி, கம்யூனிட்டி. இப்ப மற்ற நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுவது இல்லை. எஸ்பெஷலி இது இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இல்லாத வளர்ந்த நாடுகள்ல தனிமனிதனுடைய வளர்ச்சி என்பது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இங்க பகவான் என்ன கூறுகின்றார், நீங்க அது மாதிரி பண்ண முடியாது, ரெண்டுக்குமே முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறார். எப்படி தனிமனிதன் என்பவர் சமுதாயத்தினுடைய நலன் கருதி செயல்பட வேண்டுமோ அதே போல சமுதாயமும் ஒரு தனி மனிதனை வந்து அடக்கி ஒடுக்கி வைத்துக் கொண்டு அது முன்னேற முடியாது அப்படிங்கிறார். The society has no right to crush or efface the individual for its own better development or self-satisfaction அப்படிங்கிறார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு தனிமனிதன் என்பவன் இந்த உலகத்தில் அவன் வாழும் வரை அவனுடைய சுய திருப்திக்காகவும் தன்னுடைய சுய வளர்ச்சிக்காகவும் மற்றவர்களுடைய நலனை கருதாமல் செயல்படுவது என்பது முடியாத காரியம் அப்படிங்கிறார். அது கூட he has got no right அப்படிங்கிறார். அது மாதிரி செயல்படுவதற்கு அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறார். He has no right to disregard for the sake of his own solitary satisfaction and development his fellow beings and to live at war with them அப்படிங்கிறார். or seek a selfishly isolated good. தனக்கு மாத்திரம்தான் எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு மற்றவர்களோட அந்த நலனுடன் செயல்பட முடியாது அப்படிங்கிறார். He has got no right to say அப்படிங்கிறார். ஏன் அப்படி ரைட் ஒரு எந்த விதமான அவ்வாறு செயல்படுவதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு அடிப்படை வந்து எந்த விதமான ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு தார்மீக நெறி சார்ந்த மதம் சார்ந்த அடிப்படையில் இல்லை. அது எந்த விதியின்படி இந்த வாழ்வு அமைந்துள்ளதோ அந்த விதியின்படி இது கூடாது அப்படிங்கிறார். எந்த விதியின்படி இந்த வாழ்வு அமைந்துள்ளதோ அந்த விதியின்படி பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு ஒரு மனிதன் செயல்படுவதற்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறார். அவ்வாறு செயல்படும் பொழுது இரண்டுமே வந்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறார். சமுதாயமாகட்டும் தனிமனிதனாகட்டும் இரண்டுமே வந்து தங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா இன்டர்டிபெண்டன்ட் ஒரு தனி மனிதன் சொசைட்டி அப்படிங்கிறது இணை பிரிக்கவே முடியாது. இருவர்களுடைய நலனும் ஒரு சேரதான் செயல்பட முடியுமே ஒழிய ஒருவனுடைய நலனை பாதித்து மற்றவர்கள் நலன் பெற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகும். Every time the society crushes or effaces the individual, it is inflicting a wound on itself and depriving its own life of priceless sources of stimulation and growth. The individual too cannot flourish by himself. For the universal, the unity and collectivity of his fellow beings is his present source and stock.
It is the thing whose possibilities he individually expresses, even when he transcends its immediate level, and of which in his phenomenal being he is one result. Its depression strikes eventually at its own sources of life. By its increasing, he also increases. This is what a true subjectivism teaches us. First, that we are a higher self than our ego or our members. Secondly, that we are in our life and being not only ourselves but all others. For there is a secret solidarity which our egoism may kick at and strive against, but from which we cannot escape. It is the old Indian discovery that our real I is a supreme being, which is our true self, and which it is our business to discover and consciously become. And secondly, that that being is one in all, expressed in the individual and the collectivity, and only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our true self-being. Footnote for uh, expressed in individual and in the collectivity. Last but one line, Vyashti and Samashti. For the true self-being, the footnote here is, there is another side of the truth in which this interdependence is not so imperative, but that is a phenomenon of spiritual evolution which has nothing to do with the present subject. சரி படிக்கட்டுங்களா? தேங்க்யூ. படிங்க. தேங்க்யூ. ஓகேங்க சார். Every time the society crushes the individual, it is inflicting a wound on itself and denying itself the sources of stimulation and growth. The individual cannot survive without the universal because the unity and collectivity of his fellow beings is his present source and stock. He individually expresses its possibilities even when he raises above it. He is the one result of the universe. Its depression diminishes him. The true subjectivism teaches us that first, we are higher than our ego, and secondly, we are in our life and being not only ourselves but all others. We cannot escape from this secret solidarity, though our ego rebels against it. Our real I is a supreme being, which is our true self. It is our business to discover it and to consciously become itself. That being is one in all, expressed in the individual and in the collectivity. Only by admitting and realizing our unity with others can we fulfill our true self-being. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சமுதாயம் எப்பொழுது தனிமனிதனை அழிக்கின்றதோ, ஒடுக்குகின்றதோ, அது என்ன செய்கின்றது என்றால் தன்னைத்தானே அது காயப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். தன்னுடைய வாழ்வினுடைய அந்த ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை அதன் மூலம் அது அதற்கான சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு தனி மனிதனை அது அடக்குகின்றதோ, ஒடுக்குகின்றதோ, அது தன் மீதே ஒரு காயத்தை அது ஏற்படுத்திக் கொள்கின்றது. இட்ஸ் இன்ஃப்ளிக்டிங் எ வூண்ட் ஆன் இட்செல்ஃப் அப்படிங்கிறார். அதே போல
சமுதாயத்தினுடைய சமுதாய வாழ்விற்கு, தன்னுடைய வாழ்விற்கு தேவையான அந்த ஊக்கமும் வளர்ச்சியையும் அது ஒரு தனிமனிதனை அழிப்பதன் மூலம் என்ன செய்கின்றது என்றால் அனைத்தையுமே அது பெற்றுக்கொள்ள மறுக்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் டிப்ரைவிங் இட்ஸ் ஓன் லைஃப் ஆஃப் பிரைஸ்லெஸ் சோர்சஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் அண்ட் growth. தனிமனிதனை வந்து நன்றாக ஒரு சமுதாயம் வந்து அவனுடைய பாதிப்புக்கு எந்த விதமா, அவனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான ஊரும் நடைபெறாத வகையில் செயல்படும் பொழுதுதான் அந்த சமுதாயம் வந்து வளரும் அப்படிங்கிறார் பகவான். அதர்வைஸ் இட் வில் ஆல்சோ பி ஸ்பாயில்ட் அப்படிங்கிறார். தனிமனிதனை இது சமுதாயத்திற்கு பொருந்தும். ஒரு தனிமனிதனை எடுத்துக்கொண்டால் he cannot flourish by himself. தன்னால் மாத்திரமே அவன் செழிப்பாக வாழ்ந்து விட முடியாது அப்படிங்கிறார். அவனுடைய ஆதாரம் எங்க இருக்கின்றது? ஒரு தனிமனிதன் இருக்கின்றான். அந்த தனிமனிதனுடைய ஆதாரம் எங்க இருக்கின்றது என்றால் அவன் சார்ந்துள்ள அந்த சமுதாயம், அந்த குழு, அதில் தான் அவனுடைய ஆதாரமே இருக்கின்றது. அவனுடைய அடிப்படை ஆதாரமே எங்க இருக்கின்றது என்றால் அவன் சார்ந்துள்ள அந்த குழு, சமுதாயம் என்கின்ற அந்த குழு, அதுதான் அவனுடைய பிரசன்ட் சோர்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறார். அதிலிருந்துதான் அவன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால அதற்கு ஊறு விளைவித்து ஒரு மனிதன் தான் செழிப்பாக வாழ்ந்து விட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு சமுதாயம் இருக்கின்றது. ஒரு சமுதாயத்தினுடைய அதற்கான ஒரு சிறப்பான அம்சங்கள் எல்லாம் ஒரு சமுதாயம் என்கின்ற அமைப்பிற்கு இருக்கின்றது. அதனுடைய அம்சங்களைத்தான் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? வெளிப்படுத்துகின்றான். ஒரு சமுதாயத்தில் என்னென்ன சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்படுகின்றதோ அதைத்தான் தனிமனிதன் தான் வெளிப்படுத்துகின்றான். தான் என்கின்ற ஒரு தனிமனிதனாக வெளிப்படுத்துகின்றான். அவன் என்னதான் அந்த சமுதாயத்தை கடந்து காணப்பட்டாலும் அவன் எதை வெளிப்படுத்துகின்றான் என்றால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அதைத்தான் அவன் வெளிப்படுத்துகின்றான். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு பிலாசபராக இருக்கலாம், இல்ல ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம். அவர்கள்ட்ட இந்த திறமை வந்து எங்கிருந்து வந்தது என்றால் அவர்கள் சார்ந்திருக்கும் அமைப்பிலிருந்துதான் வந்திருக்கின்றது. அவர்கள் தனியே எங்கேயோ இருந்தால் அவர்களுக்கு அது வந்திருக்காது. அவர்கள் எதையோ ஒன்றை சார்ந்து செயல்படுகின்றார்கள். அதிலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர்ந்து இருக்கின்றார்கள். அதுதான் வித்தியாசம். சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் சார்ந்திருக்கும் அந்த சமுதாயம் அப்படிங்கிறார் பகவான். பிரசன்ட் சோர்ஸ் அண்ட் ஸ்டாக். என்னுடைய சரக்கு எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த இந்த கோடவுன்ல இருந்து எடுக்கிறேன். இந்த கோடவுன் எது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அப்படிங்கிறார். எல்லா மனிதனும் அப்படிதான் செயல்படுகின்றார்கள் அப்படிங்கிறார். இட் இஸ் த திங் ஹூஸ் பாசிபிலிட்டிஸ் he individually expresses even when he transcends its immediate town. அவன் கடந்து செல்லலாம். அவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம். இருந்தாலும் தான் எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கின்றானோ அதிலிருந்து தான் அவன் பெற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிறார். கொண்டதை வைத்துக் கொண்டுதான் தான் வெளிப்படுத்துகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவன் அவ்வாறு ஒரு தனி மனிதனாக வெளிப்பட்டிருக்கின்றான் என்பது அந்த சமுதாயத்தின் மூலமாக நடந்த ஒரு விளைவு அப்படிங்கிறார். தனி மனிதனாக ஒரு மனிதன் வெளிப்பட்டு காணப்படுவது என்பது சமுதாயத்தின் மூலமாக நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறார். of which in his phenomenal being he is the one result அப்படிங்கிறார். சோ நம்ம வேற சமுதாயம் வேற, சமுதாயம் இல்லைன்னா நான் வந்திருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் பகவான் கூறுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? நான் என்னுடைய நலனுக்காக அந்த சமுதாயத்தை அழிக்க முற்பட்டேன் என்றால் என்னுடைய வாழ்வாதாரத்தையே நான் அழித்துக் கொள்கின்றேன்.
its depression strikes eventually at his own sources of life. அதே போல நான் வந்து அதனுடைய நலனுக்காக செயல்படும் பொழுது, அதனுடைய செழுமைக்காக செயல்படும் பொழுது நானும் செழுமை அடைகின்றேன். அது வளர்ந்தால் நானும் வளர்கின்றேன் அப்படிங்கிறார். இட்ஸ் டிப்ரெஷன் ஸ்ட்ரைக்ஸ் eventually at his own sources of life. It's increasing, he also increases அப்படிங்கிறார். இதுதான் வந்து ட்ரூ சப்ஜெக்டிவிசம். ட்ரூ சப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் சொல்றார் பகவான். ஒன்று, நம்ம வந்து we are higher than our ego. We are a higher self than our ego. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம வந்து வாழ்விலும் சரி நம்மளுடைய ஜீவனாக இருக்கட்டும், நாம் தனித்து இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. We are one with others. We are in our life and being not only ourselves but all others. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து ட்ரூ சப்ஜெக்டிவிசம். அதனுடைய இயல்புகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? there is a secret solidarity இருக்கு அப்படிங்கிறார். நான் அறியாம இருக்கலாம், எனக்கு அது குறித்த ஒரு அறியாமையில் இருக்கலாம். நான் சார்ந்திருக்கும் சமுதாயத்துடன் நான் வந்து ஒரு இணைப்பில் இருக்கின்றேன். ஐ எம் இன் a secret solidarity. ஒரு ஒன்றிணைந்த அமைப்பில் நான் இருக்கின்றேன், ஒன்றிணைப்பில் இருக்கின்றேன். நான் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றேனோ அதனுடன் ஒரு ஒன்றிணைப்பில் நான் இருக்கின்றேன். for there is a secret solidarity. ஆனா இருந்தாலும் நம்முடைய ஈகோ என்ன செய்கின்றது? அதற்கு எதிராக செயல்படுகின்றது. அது வேற விஷயம். which our egoism may kick at and strive against, but from which we cannot escape. எதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது? நாம் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு ஒன்றிணைந்த அமைப்பு, அந்த சீக்ரெட் சாலிடாரிட்டி என்கின்ற அமைப்பிலிருந்து என்னதான் என்னுடைய ஈகோ அதிலிருந்து விடுபட முயற்சி இல்லை, நான் வந்து தனியா இருக்கிறேன், நான் வந்து தனித்து இருக்கக்கூடிய மனிதன் என்று நான் என்னதான் வந்து என்னுடைய ஈகோ முரண்டு பிடித்தாலும் நான் அந்த அந்த ஒன்றிணைந்த அமைப்பிலிருந்து நான் விடுபட முடியாது அப்படிங்கிறார். from which we cannot escape அப்படிங்கிறார். இதைத்தான் நம்மளுடைய இந்தியன் தாட்ல, இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரியல் ஐ அப்படிங்கிறது ரியல் செல்ஃப் வந்து இந்த பிரம்மன் சுப்ரீம் பீயிங், அதுதான் வந்து ட்ரூ செல்ஃப். அதை நாம் கண்டறிந்து அதுவாக நாம் ஆகுவது என்பதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட், இந்திய ஆன்மீக கருத்து அதுவாகத்தான் இருக்கின்றது. It is the old Indian discovery that our real I is a supreme being, which is our true self, and which it is our business to discover and consciously become. அது கண்டறிவது மாத்திரம் பத்தாது, நாம் அதுவாகவும் மாற வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். அது மாத்திரம் இல்ல, செகண்ட்லி that the being is one in all. அது எந்த பிரம்மம் வந்து என்னுள் இருக்கின்றதோ, நான் அதுவாக இருக்கின்றேனோ அதுதான் அனைவரிடமும் இருக்கின்றது. செகண்ட்லி that the being is one in all, expressed in the individual and in the collectivity. அதே அந்த பிரம்மம் தான் தனிமனிதனாகவும் வெளிப்பட்டுள்ளது, இந்த பிரபஞ்சமாகவும் குழுவாகவும் வெளிப்பட்டுள்ளது. and in the collectivity, and only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our self-being அப்படிங்கிறார். இந்த உண்மையை நாமும் மற்றவர்களும் வேறு அமைப்பு இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, அதை நாம் அனுபவமாக சித்தியாக அடைய வேண்டும். not only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our true self-being. அப்பதான் நம்மளுடைய உண்மையினுடைய ஆன்மன் என்பதை நாம் முழுமையாக எட்ட முடியும் அப்படிங்கிறார். பகவான் இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளை உபயோகிக்கின்றார், வியாஸ்தி அண்ட் சமஸ்தி. அப்படி வியாஸ்தி இண்டிவிஜுவல் சக்சஸ், அதை நோக்கி செயல்படுவது என்பது. சமஸ்தி என்பது ஆல் காம்ப்ரிஹென்சிவ், அனைத்தையுமே கலெக்டிவா முன்னேறுவது என்பது. இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ், அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்து ஒரு ஃபுட்நோட் கொடுத்திருக்கின்றார் பகவான். There is another side of the truth. இதுக்கு என்ன காரணம் என்றால், and only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our true being.
there is another side of the truth in which this interdependence is not so imperative, but that is a phenomenon of spiritual evolution which has got nothing to do with the present subject அப்படிங்கிறார். இது பகவான் வந்து இந்த ஒரு லிமிட்டட் ஸ்கோப்ல நாமும் அந்த வளர்ந்த நாமும் அந்த யூனிவர்ஸ் நாம் சார்ந்திருக்கும் சமுதாயமும் வந்து வெவ்வேறு அமைப்புகள் கிடையாது. ரெண்டும் ஒருவரை ஒருவர் இணைந்துதான் செயல்பட வேண்டும் என்பது இங்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பகவான் இங்கே கூறக்கூடிய கருத்து வேற ஒரு கருத்தையும் கூறுகின்றார். இந்த இந்த உண்மைக்கு இன்னொரு பகுதியும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனி மனிதன் வந்து ஏன் இங்க கூறுகிறார் என்றால், இது வந்து பகவான் வந்து அது இந்த கான்டெக்ட்ல இது நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறார். ஆனா எது உண்மை, there is another side of the truth அப்படிங்கிறார். There is another side of the truth in which this interdependence is not so imperative, but that is a phenomenon of spiritual evolution which has got nothing to do with the present subject. தனி மனிதன் வந்து ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி என்பது பார்த்தோம் அப்படின்னா, பகவான் எதற்காக இந்த ஃபுட் நோட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொருவர் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கின்றார்கள். அவ்வாறு எண்ணும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து ரொம்ப ஹையர் ரங்ஸ் ஆஃப் அந்த எவல்யூஷன்ல அந்த படிகள்ல உயர் படிகள்ல இருப்பாங்க. அவர்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஈஸியா ரொம்ப அவங்களுடைய தூரம் எட்ட வேண்டிய தூரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிணாம வளர்ச்சியில கீழே இருப்பாங்க. ஸோ அவங்க போக வேண்டிய தூரம் வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கும். அதுக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். அதுல வெவ்வேறு ஒருவர் வெகு அருகாமையில் இருக்கிறார், ஒருவர் சற்று தொலைவில் இருக்கின்றார். அதுதான் வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது உயர்வான நிலையில இருக்கிறவங்க வந்து வெகு எளிதாக வந்து மேல முன்னேறிடுவாங்க. அவர்கள் வந்து மற்றவர்களை நம்பி தான், மற்றவர்களை அனைவருமே வந்தாதான் நானும் முன்னேறணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சூப்பர்மெண்டல் பீயிங்ஸ் வந்து வெளியே வரும்போது எல்லாருமே சூப்பர்மேன் ஆகிடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. எப்படி நாமும் இருக்கின்றோம், அந்த குரங்குகளும் இருக்கின்றதோ அதே போல மென்டல் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள், அதிமானச உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். ஆகையினால எல்லாரும் ஒரே சமயத்தில் ஆகிடுவார்கள் என்று கூற முடியாது. அதே கருத்தை தான் கூறுகின்றார். கலெக்டிவா இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இம்பரேட்டிவ், அது வந்து கட்டாயம் அல்ல. எப்போனா அது வேற ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அது உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு 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 கருத்து தெளிவிற்காக பகவான் இங்கே குறிப்பிட்டுள்ளார். இத்தோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.